வணக்கம். முதலீடு பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தினமும் நியூஸ்ல வர்ற சந்தை ஏற்ற இறக்கம், யார் யாரோ சொல்ற டிப்ஸ், இந்த எல்லா சத்தத்துக்கும் நடுவுல உண்மையிலேயே நம்ம பணத்தை வளர்க்கறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் என்ன வழி? அதுக்கு ஒரு சரியான அடித்தளம் எப்படி போடுறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. ஏன்னா பல பேர் இந்த அடித்தளத்தை தப்பா போட்டுட்டு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு பதில் தெரிஞ்சுக்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் ஆழமா அலச போறோம். வாரன் பஃபெட்டே முதலீடு பத்தி எழுதப்பட்ட புத்தகங்கள்லே இதுதான் சிறந்தது அப்படின்னு சொன்ன பெஞ்சமின் கிரஹாமோட தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். ஓகே, அப்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். உத்திகள் தேவைன்னு விரிவாக பேசலாம். முதல்லயே கிரஹாம் கேட்குற ஒரு கேள்வி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஒரு முதலீட்டாளரா இல்ல ஊகம் பண்றவரா? இது சும்மா சாதாரண கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளோட ஒட்டுமொத்த நிதி எதிர்காலத்தையும் இதுதான் தீர்மானிக்குதுன்னு சொல்றாரு. ஆமா, இந்த வித்தியாசத்தை அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு முதலீட்டாளர் ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிய பத்தி முழுசா ஆராய்வார். ரெண்டாவது, தன்னோட அசல் பணத்துக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துப்பார். நிபுணர் மூணாவது, ஒரு திருப்தியான வருமானத்தை எதிர்பார்ப்பார். நிபுணர் இந்த 3 விஷயமும் இல்லாம நீங்க செய்யற எதுவா இருந்தாலும் அதுக்கு பேரு ஊகம், முதலீடு இல்லைன்னு அடிச்சு சொல்றார் கிரஹாம். பகிரங்கப்படுத்துபவர். ஒரு நிமிஷம், பங்குச்சந்தையில பணம் போடுறதே ஒரு விதத்துல ஊகந்தானே? பகிரங்கப்படுத்துபவர் நாளைக்கு விலை ஏறுமா இறங்குமான்னு யாருக்கு தெரியும்? இதுல எப்படி உறுதியா முதலீடு ஊகம்னு பிரிக்க முடியும்? நல்ல கேள்வி. கிராஹம் பார்வையில நாளைக்கு விலை ஏறுமா இறங்குமான்னு யூகிக்கிறது ஊகம். ஆனா ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பு என்ன, அதோட வியாபாரம் எப்படி இருக்கு, லாபம் வருதா, கடன் எவ்வளவு இருக்குன்னு ஆராய்ஞ்சு அந்த வியாபாரத்துல ஒரு சின்ன பங்கை வாங்குறது முதலீடு. நீங்க பங்கின் விலைய மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற தொழில பார்க்கணும். அதுதான் வித்தியாசம். அடேங்கப்பா! இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பகிரங்கப்படுத்துபவர் உலகத்தோட மிகப்பெரிய அறிவாளிகள்ல ஒருத்தர் சர் ஐசக் நியூட்டன். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவரே இந்த வலையில சிக்கியிருக்காருன்னு இந்த புத்தகம் சொல்லுது. நம்பவே முடியல. நிபுணர். ஆமா, இது ஒரு அருமையான பாடம். நிபுணர் 1720கள்ல இங்கிலாந்துல சவுத் சீங்கிற ஒரு கம்பெனியோட பங்குகள் மேல மக்களுக்கு ஒரு வெறித்தனமான மோகம் வந்துச்சு. அதுக்கு சவுத் சீ பபுள்னு பேரு. நிபுணர் அதாவது ஒரு பங்கு சந்தை குமிழ். நியூட்டன் ஆரம்பத்துல கொஞ்சமா முதலீடு செஞ்சு நல்ல லாபம் பார்த்தார். நிபுணர். புத்திசாலித்தனமா பணத்தை எடுத்துட்டு வெளியவும் வந்துட்டார். நிபுணர். ஆனா அவர் வெளியே வந்த பிறகும் சந்தை நிக்காம மேல போயிட்டே இருந்துச்சு. அவரோட நண்பர்கள் சுத்தி இருந்தவங்க எல்லாரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறத பார்த்து அவரால் சும்மா இருக்க முடியல. நிபுணர். ஐயோ, நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு பயந்து திரும்பவும் தன்னோட வாழ்நாள் சேமிப்பு மொத்தத்தையும் கொண்டு போய் அந்த பங்கு உச்சத்துல இருக்கும்போது முதலீடு பண்ணிட்டார். பகிரங்கப்படுத்துபவர். ஐயோ, அப்புறம் எந்தாச்சு? நிபுணர். குமிழ் வெடிச்சது. சந்தை பாதாளத்துக்கு போச்சு. நிபுணர். நியூட்டன் கிட்டத்தட்ட 20,000 பவுண்டு இழந்தார். இன்னைக்கு மதிப்புல அது பல கோடிகள். நிபுணர். இதுல இருந்து என்ன தெரியுது? முதலீட்டுல ஜெயிக்கிறதுக்கு பெரிய ஐக்யூ, அதாவது அறிவுத்திறன் மட்டும் பத்தாது. நிபுணர். அதை விட முக்கியம் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற மன ஒழுக்கம். நிபுணர். நியூட்டனால கூட்டத்தோட மனநிலையில அடிச்சுட்டு போகப்படும் போது நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப சரி. புத்திசாலித்தனத்தை விட மன கட்டுப்பாடுதான் முக்கியம்னு புரியுது. சரி, இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கிரஹாம் ஏதாவது வழி சொல்றாரா? அதுக்கு தான் அவரு திருசந்தை அப்படின்னு ஒரு அற்புதமான உருவகத்தை உருவாக்குறாரு. நிபுணர். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். கற்பனை பண்ணி பாருங்க, திருசந்தை உங்க பிசினஸ் பார்ட்னர். நிபுணர். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். ஆனா அவர் ஒரு மாதிரி, அவருக்கு மனநிலை அடிக்கடி மாறும். நிபுணர். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். சில நாள் காலையில பயங்கர சந்தோஷமா உங்க ஆபீஸ்க்கு வருவார். நிபுணர். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். நம்ம பிசினஸ் சூப்பரா போகுது, உலகத்தையே வாங்கிடலான்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற பங்குகளுக்கு இரட்டிப்பு விலை கொடுக்க தயாரா இருப்பார். பகிரங்கப்படுத்துபவர். ஓ, கேக்க நல்லா இருக்கே. நிபுணர். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். ஆனா அடுத்த நாளே பயங்கர சோகமா வருவார். நிபுணர். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். ஐயோ, எல்லாம் போச்சு, நம்ம பிசினஸ் விளங்காதுன்னு சொல்லி அவரோட பங்குகளை பாதி விலைக்கு உங்ககிட்ட விற்க முயற்சி பண்ணுவார். நிபுணர். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். கிரஹாம் சொல்ற அறிவுரை இதுதான். இந்த திருசந்தையோட மனநிலையால நீங்க பாதிக்கப்படவே கூடாது. நிபுணர். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். அவர் சொல்ற விலையை நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நிபுணர். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். அவர் சந்தோஷமா இருக்கும்போது, அதாவது சந்தை உச்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு லாபம் கிடைச்சா வித்துட்டு வரலாம். நிபுணர். அவர் சோகமா இருக்கும்போது, அதாவது சந்தை வீழ்ச்சியில் இருக்கும்போது நல்ல கம்பெனியோட பங்குகள் மலிவா கிடைச்சா தைரியமா வாங்கலாம். நிபுணர். சந்தையோட பயத்தை உங்க வாய்ப்பா மாத்தணும், அதோட பேராசைய உங்களுக்கான எச்சரிக்கையா எடுத்துக்கணும். பகிரங்கப்படுத்துபவர்.
ஆக சந்தையோட உணர்ச்சிகளுக்கு நாம பலியாகாம அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். பகிரங்கப்படுத்துபவர் அப்படின்னா ஒரு முதலீட்டாளர் எதை அடிப்படையா வச்சு முடிவெடுக்கணும்? நிபுணர். இங்கதான் கிரஹாமோட தத்துவத்தோட மையப்புள்ளிக்கே வரும். அதுக்கு பேரு பாதுகாப்பின் விளிம்பு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நிபுணர். இந்த மூணே வார்த்தை தான் புத்திசாலித்தனமான முதலீட்டோட அஸ்திவாரம். பகிரங்கப்படுத்துபவர், பாதுகாப்பின் விளிம்பு. கேட்க நல்லா இருக்கு, ஆனா அதோட அர்த்தம் என்ன? கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிபுணர். நிச்சயமா. ஒரு பொருளோட உண்மையான உள்ளார்ந்த மதிப்பை விட கணிசமான அளவு குறைவான விலையில அதை வாங்குறது தான் பாதுகாப்பின் விளிம்பு. பகிரங்கப்படுத்துபவர். ஒரு நிமிஷம். ஒரு பங்கோட உண்மையான மதிப்பு 100ன்னு சொல்றீங்க. ஆனா அந்த உண்மையான மதிப்பையே எப்படி சரியா கணக்கிட முடியும்? அதுவே ஒரு ஊகம்தானே. இதுல எப்படி உறுதியா இருக்க முடியும்? மிக மிக முக்கியமான கேள்வி. கிரஹாமே சொல்றாரு, ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பை யாராலையும் 100% துல்லியமா கணக்கிட முடியாதுன்னு. ஆனா தோராயமா ஒரு வரம்புக்குள்ள கணிக்க முடியும். உதாரணமா, ஒரு கம்பெனியோட மதிப்பு 80ல 120க்குள்ள இருக்கலாம்னு உங்க பகுப்பாய்வு சொல்லுதுன்னு வச்சுப்போம். நீங்க அந்த பங்க 50க்கோ இல்ல 60க்கோ வாங்குனீங்கன்னா அந்த பெரிய வித்தியாசம் இருக்கே, அதுதான் உங்க பாதுகாப்பின் விளிம்பு. உங்களை காப்பாத்தும். பகிரங்கப்படுத்துபவர். ஓ, இப்போ புரியுது. ஒரு பாலம் கட்டும்போது அது 10,000 கிலோ எடைய தாங்கணும்னா நாம அத 30,000 கிலோ தாங்குற அளவுக்கு உறுதியா கட்டுவோம். அந்த அதிகப்படியான 20,000 கிலோ தான் பாதுகாப்பின் விளிம்பு, அப்படிதானே? நிபுணர். அருமையான ஒப்பீடு. அதுதான் சரியான கருத்து. நீங்க ஒரு தொழில அதோட உண்மையான மதிப்பை விட ரொம்ப குறைவா வாங்கும்போது 2 நல்ல விஷயம் நடக்குது. நிபுணர். ஒன்னு, நீங்க தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையுது. நிபுணர். 2வது, காலப்போக்குல சந்தை அந்த தொழிலோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது. நிபுணர். இந்த ஒரே ஒரு கொள்கை நஷ்டம் வர வாய்ப்பை குறைச்சு லாபம் வர வாய்ப்பு அதிகரிக்குது. பகிரங்கப்படுத்துபவர். இந்த பாதுகாப்பின் விளிம்பு என்ற கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. பகிரங்கப்படுத்துபவர். ஆனா வெறும் தத்துவமா இல்லாம என் மாதாந்திர சேமிப்புல இதை நான் எப்படி பயன்படுத்துறது? ஏதாவது நடைமுறை வழிகள் இருக்கா? பகிரங்கப்படுத்துபவர். குறிப்பா என்கிட்ட அதிக நேரம் இல்லாத ஒரு பாதுகாப்பு முதலீட்டாளருக்கு கிரஹாம் என்ன சொல்றார்? நிபுணர். பாதுகாப்பு முதலீட்டாளருக்கு கிரஹாம் சொல்ற முதல் முக்கியமான விஷயம் சொத்து ஒதுக்கீடு, அசெட் அலோகேஷன். நிபுணர். அதாவது உங்க பணத்தை பங்குகள் மற்றும் பத்திரங்கள், அதாவது பாண்ட்ஸ், இதுக்கு இடையில பிரிக்கிறது. நிபுணர். சந்தை எவ்வளவுதான் கவர்ச்சிகரமா இருந்தாலும் உங்க பணத்துல 75% மேல பங்குகள்ல போடாதீங்க. அதே மாதிரி சந்தை எவ்வளவுதான் பயமுறுத்தினாலும் 25% கீழே பங்குகள்ல குறைக்காதீங்கன்னு சொல்றார். பெரும்பாலும் 50% பங்குகள் 50% பத்திரங்கள்னு வச்சுக்கிறது ஒரு நல்ல தொடக்க புள்ளி. இந்த 50-50 விதி எதுக்கு இவ்ளோ முக்கியம்? இது ஒரு மனக்கட்டுப்பாட்டு கருவி மாதிரி. சந்தை பயங்கரமா ஏறி எல்லாரும் பேராசையில இருக்கும்போது உங்க பங்கு முதலீடு 60% ஆயிடும். அப்போ இந்த விதிப்படி நீங்க 10% பங்குகளை வித்து அந்த பணத்தை பத்திரங்கள்ல போடணும். அதாவது நீங்க தானாகவே உச்சத்தில் விற்கிறீங்க. அதே மாதிரி சந்தை பயங்கரமா விழுந்து எல்லாரும் பயத்துல இருக்கும்போது உங்க பங்கு முதலீடு 40% ஆகிடும். அப்போ நீங்க பத்திரங்கள்ல இருந்து பணத்தை எடுத்து பங்குகளை வாங்கணும். அதாவது நீங்க தானாகவே வீழ்ச்சியில வாங்குறீங்க. இது உங்களோட உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு சரியா செயல்பட வைக்கும். இது நல்ல உத்தியா இருக்கே. சரி, சந்தை ஏறி இறங்கும்போது மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்யறது பத்தி என்ன சொல்றார் நிபுணர்? அதுக்கு பேரு தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். தமிழ்ல சொல்லணும்னா ரூபாய் மதிப்பு சராசரி. நிபுணர். அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட ரூபாய் தொகைய, உதாரணமா ஒரு 5,000 ரூபாய்த்த நீங்க தேர்ந்தெடுத்த பங்குலயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயும் முதலீடு செய்யறது. சந்தை உச்சத்துல இருந்தாலும் சரி, வீழ்ச்சியில இருந்தாலும் சரி, நீங்க நிறுத்தாம முதலீடு பண்ணணும். பகிரங்கப்படுத்துபவர். இது எப்படி வேலை செய்யுது? ரொம்ப சிம்பிள். ஒரு பங்கோட விலை 100 ரூபாயா இருக்கும்போது உங்க 5,000 ரூபாய்க்கு 50 பங்குகள் கிடைக்கும். நிபுணர். அதே பங்கோட விலை 50 ரூபாய்க்கு குறையும் போது அதே 5,000 ரூபாய்க்கு 100 பங்குகள் கிடைக்கும். நிபுணர். இப்படி செய்யறதால விலை குறைவா இருக்கும்போது நீங்க அதிக பங்குகளையும், விலை அதிகமா இருக்கும்போது குறைவான பங்குகளையும் வாங்குவீங்க. காலப்போக்குல நீங்க ஒரு பங்குக்கு கொடுத்த சராசரி விலை சந்தையோட சராசரி விலையை விட குறைவா இருக்கும். நிபுணர். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். 1929 பெருமந்தம் பத்தி பேசணும்ல, அப்போ மொத்தமா $12,000 முதலீடு செஞ்சிருந்தா 10 வருஷம் கழிச்சு அது 7,223 குறைஞ்சிருக்கும். நிபுணர். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். ஆனா மாசம் $100 முதலீடு செஞ்சிருந்தா உங்க பணம் $15,571 வளர்ந்திருக்கும்.
இது சந்தையோட ஏற்ற இறக்கத்தை உங்க எதிரியா பார்க்காம நண்பனா மாத்துது. பகிரங்கப்படுத்துபவர். அருமை. முதலீட்டாளர்கள் தவிர்க்க வேண்டிய சில ஆபத்துகள் பற்றியும் கிரஹாம் எச்சரிக்கிறார்னு கேள்விப்பட்டேன். ஐபிஓக்கள், அதாவது முதல் பொதுப்பங்கு வெளியீடு பத்தி அவர் என்ன சொல்றார்? நிறைய பேருக்கு அதுதான் சுலபமா பணம் சம்பாதிக்கிற வழியா தெரியுதே. நிபுணர் கிரஹாம் ஐபிஓக்களை ரொம்ப சந்தேக கண்ணோட பாக்குறாரு. நிபுணர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கம்பெனி எப்போ ஐபிஓ வரும்? சந்தை நல்ல காளை வேகத்துல, அதாவது புல் மார்க்கெட்ல உச்சத்தில் இருக்கும்போது தான் வரும். நிபுணர். ஏன்னா அப்பதான் கம்பெனிக்கு அதிக விலை கிடைக்கும். நிபுணர். அப்போ வாங்க போற முதலீட்டாளருக்கு என்ன கிடைக்கும்? பெரும்பாலும் அதிக விலையும் ஆபத்தும் தான் கிடைக்கும். நிபுணர். ஒரு ஆய்வுல கூட 1980லிருந்து 2001 வரைக்கும் அந்த ஐபிஓக்கள் சந்தையோட சராசரியை விட வருஷத்துக்கு 23% குறைவா தான் வருமானம் கொடுத்திருக்கு. அதனால கிரஹாம் பார்வையில் ஐபிஓ அப்படிங்கிறது இட்ஸ் ப்ராப்ளி ஓவர் பிரைஸ்ட், அதாவது இது அநேகமாக அதிக விலை உள்ளது என்பதன் சுருக்கம்தான். பகிரங்கப்படுத்துபவர். அடுத்த பெரிய வளர்ச்சி பங்க கண்டுபிடிக்கிற மோகம். அடுத்த கூகுள், அடுத்த அமேசானை கண்டுபிடிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்களே, அது பத்தி என்ன? இது முதலீட்டாளர்கள் செய்யற மிகப்பெரிய தவறுகள்ல ஒண்ணு. ஒரு மிகச்சிறந்த கம்பெனி கூட தப்பான விலையில வாங்கப்பட்டா அது ஒரு மோசமான முதலீடா மாறிடும்னு கிரஹாம் அழுத்தமா சொல்றார். நிபுணர் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். சிஸ்கோ கம்பெனியோட உதாரணம் இதை நல்லா விளக்கும். நிபுணர் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். 2000வது வருஷத்துல சிஸ்கோ உலகத்தோட மதிப்புமிக்க நிறுவனங்கள்ல ஒண்ணு. நிபுணர் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். அதோட சிஇஓ எங்க கம்பெனி வருஷத்துக்கு 50% வளரும்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னார். ஆனா அப்போ அந்த பங்கோட விலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதோட பிஇ விகிதம் 100க்கு மேல இருந்துச்சு. பகிரங்கப்படுத்துபவர். ஹோஸ்ட். பிஇ விகிதம்னா என்ன? நிபுணர் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். பிஇனா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். அதாவது அந்த கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கீங்கன்னு சொல்ற கணக்கு. ஒரு பிஇ 100னா அந்த கம்பெனி ₹1 சம்பாதிக்க நீங்க ₹100 கொடுக்க தயாரா இருந்தீங்க. இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு யோசிச்சு பாருங்க. அப்படி உச்ச விலையில வாங்கினவங்க அடுத்த சில வருஷத்துல தன்னோட முதலீட்டுல 80%க்கும் மேல இருந்தாங்க. நிபுணர். கம்பெனி நல்ல கம்பெனியா தான் இருந்துச்சு. ஆனா அதோட பங்கு விலை அதோட உண்மையான மதிப்பை விட பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. நிபுணர். தொழிலுக்கும் பங்கு விலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பகிரங்கப்படுத்துபவர். அப்போ சந்தையை கணிக்கிறேன், சரியான நேரத்துல வாங்கி விக்கிறேன்னு சொல்றவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிராம் இதை ஆதரிக்கிறாரா? இல்லவே இல்ல. மார்க்கெட் டைமிங் பண்றது, அதாவது சந்தை எப்போ உச்சத்துக்கு போகும், எப்போ வீழ்ச்சி அடையும்னு கணிச்சு செயல்படுறது ஒரு முட்டாளோட விளையாட்டுன்னு கிராம் நினைக்கிறாரு. ஏன்னா யாருமே அதை தொடர்ந்து சரியா செய்ய முடியாது. அப்படி முயற்சி பண்றவங்க பெரும்பாலும் குறைஞ்ச விலையில வித்துட்டு அதிக விலையில வாங்குற தப்பத்தான் செய்வாங்க. அதுக்கு பதிலா ஒரு கம்பெனியோட மதிப்பை ஆராய்ஞ்சு பாதுகாப்பின் விளிம்போட வாங்குறது தான் புத்திசாலித்தனம். நிபுணர் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். விலைய கணிக்க முயற்சி பண்ணாதீங்க, மதிப்பை கணக்கிடுங்க. அதுதான் அவரோட மந்திரம். பகிரங்கப்படுத்துபவர். ஹோஸ்ட் ஸ்பீக்கர். இன்னைக்கு நாம கிரஹாமோட புத்தகத்திலிருந்து பல முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டோம். பகிரங்கப்படுத்துபவர். ஹோஸ்ட் ஸ்பீக்கர். இதையெல்லாம் கேட்கும்போது இது வெறும் பணம் சம்பாதிக்கிற டெக்னிக் மாதிரி தெரியல, ஒரு வாழ்க்கை தத்துவம் மாதிரி இருக்கு. நிபுணர் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நிபுணர் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். கிரஹாம் நமக்கு சொல்லித்தரது சிக்கலான கணக்குகளையோ சூத்திரங்களையோ இல்ல. நிபுணர் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். அவர் ஒரு சரியான மனக்கட்டமைப்பை உருவாக்க சொல்றார். நிபுணர் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர். முதலீட்டுல வெற்றிங்கிறது சந்தையை ஜெயிக்கிறதுல இல்ல, அது உங்களை நீங்களே கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு. பகிரங்கப்படுத்துபவர். ஹோஸ்ட் ஸ்பீக்கர். சுருக்கமா சொல்லணும்னா கிரஹாம் நமக்கு ஒரு 3 மனநிலை மாற்றங்களை சொல்லித்தரார். பகிரங்கப்படுத்துபவர். முதலாவது, சந்தையை பந்தயம் கட்டுற இடமா பார்க்காம ஒரு நல்ல தொழில்ல பங்குதாரர் ஆகிற வாய்ப்பா பாருங்க. பகிரங்கப்படுத்துபவர். 2வது, சந்தையோட தினசரி மாற்றங்களை ஒரு பெரிய செய்தியா நினைக்காம மனநிலை சரியில்லாத உங்க பார்ட்னர் சந்தையோட உளறலா நினைச்சு அதை உங்க லாபத்துக்கு பயன்படுத்துங்க. நிபுணர் மிகச்சரியா சொன்னீங்க. 3வதா, ஒரு முதலீட்டை பார்க்கும்போது இதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி எந்த மோசமான சூழ்நிலையிலையும் என் அசல் பணத்தை இழக்காம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற கேள்வியோட ஒவ்வொரு முதலீட்டையும் தொடங்குங்க. நிபுணர். இந்த கேள்விக்கான பதில்தான் பாதுகாப்பின் விளிம்பு. பகிரங்கப்படுத்துபவர். இந்த ஆய்வை ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கிரஹாம் ஒரு தடவை எழுதினாரு, ஒரு முதலீட்டாளரோட முதல் பிரச்சனை அவரோட மோசமான எதிரி கூட அவரே தான். இன்னைக்கு இருக்கிற 24 மணி நேர நியூஸ், சமூக ஊடக சத்தங்கள், நிபுணர்களோட கணிப்புகளுக்கு நடுவுல உங்களை நீங்களே இப்படி கேட்டுக்கொள்ளுங்க. பகிரங்கப்படுத்துபவர்.
ஹோஸ்ட் ஸ்பீக்கர். நீங்க பின்பற்றும் முதலீட்டு முறை சந்தையோட ஏற்ற இறக்கத்திலிருந்து உங்களை காப்பாத்த வடிவமைக்கப்பட்டிருக்கா? இல்ல உங்க சொந்த உணர்ச்சிகரமான முடிவுகள்ல இருந்து உங்களை காப்பாத்த வடிவமைக்கப்பட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க.